கன்னியாகுமரி அருகே கடலில் குளித்த 4 மருத்துவ மாணவர்கள் அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் அருகே உள்ள லெமூர் கடல் பகுதிக்கு சுற்றுலா வந்த திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இந்த சம்பவத்தில் சிக்கியிருக்கிறார்கள். மொத்தம் 12 பேர் சுற்றுலா வந்த நிலையில் 7 பேர் கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்போம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே இருக்கக்கூடிய லெமூர் கடற்கரையில் கடந்த 2 நாட்களாக கடல் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக தற்போது கடல் சீற்றம் காணப்படும் நிலையில் ஏற்கனவே கடல் பகுதிக்கு சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த சூழலில் திருச்சி பகுதியில் இருக்கின்ற தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற ஒரு 6 மாணவர்கள் 6 மாணவிகள் என 12 பேர் நேற்று திரும்ப ஒரு மாணவர்களுடைய உறவினுடைய திருமண நிகழ்ச்சிக்காக நாகர்கோவில் வந்திருந்தார்கள். நேற்று திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு இன்று காலையில் அவர்கள் அந்த லெமூர் கடற்கரைக்கு சென்றிருந்தார்கள். இங்கு கடல் சீற்றம் அபாயம் என்பதை உணராத அந்த 12 மாணவர்களும் கடல் அலையில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது திடீரென 7 பேரை கடல் அலை இழுத்துச் சென்றது. முதலில் 2 பேர் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை மீட்பதற்காக சக மாணவர்கள் முயற்சித்த நிலையில் 7 பேரை மொத்தம் கடல் அலை இழுத்துச் சென்றது. உடனடியாக அவர்களை சக மாணவர்களும் மற்றவர்களும் மீட்பதற்கு முயற்சி செய்தார்கள். அப்படி இருக்கும்போது 2 மாணவிகள் உடனடியாக உயிருடன் கரையேற்றப்பட்டார்கள். அந்த பகுதியிலேயே கடல் அலை இழுத்து சென்ற மாணவர் பிரவீன் என்பவர் சடலமாகவே அந்த பகுதியில் மீட்கப்பட்டார். தொடர்ந்து ஒரு 3 மாணவிகள் மாயமாயிருந்தார்கள். அவர்களை அந்த பகுதியில் தீயணைப்பு துறையினர், அதே போன்று கடலோர காவல் படையினர், பொதுமக்கள், மீனவர்கள் என அனைவரும் தேடிய நிலையில் முட்டம் அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதியிலிருந்து அந்த 3 மாணவிகளும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 3 மாணவிகள், ஒரு மாணவர் என 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 4 பேருடைய சடலம் தற்போது ஆசரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. மீட்கப்பட்ட 2 மாணவிகளும் தற்போது ஆசரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சக மாணவர்கள் அங்கிருந்து உடனடியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடற்கரை பகுதியில் இருக்கின்ற இந்த அபாய சூழல் தெரியாத காரணத்தால் இந்த மாணவர்கள் இந்த விபத்தில் சிக்கி இந்த பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதாக அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.